ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பிரியாணி மசாலா ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். இது என்னோடய சீக்ரெட் பிரியாணி மசாலா ரெசிபி. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் செய்கிற பிரியாணியில் வந்து இது வந்து ஒரு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டு செய்யுங்க. சூப்பராக இருக்கும். நம்ம கடையில் தனியாக பிரியாணி மசாலான்னு சொல்லிட்டு வாங்க வேண்டியது தேவை இருக்காது. நான் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒரு முறை வந்து சொல்லிடுறேன் உங்களுக்கு. தமிழில் பார்க்குறவங்களுக்கு ஆடியன்ஸ்க்கு வந்து தெரியணுன்றதுக்காக. ஏன்னா வீடியோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதனால் டக்குன்னு ஐடென்டிஃபை ஆகாது. அதனால் சொல்லிடுறேன் லைனாக. ஸ்டார் பூ, ஏலக்காய், லவங்கம், பிரியாணி இலை, கடல் பாசி, பட்டை, மிளகுத்தூள், மஞ்சத்தூள், சீரகம், சோம்பு, மல்லி, மிளகு, ஏலக்காய், ஜாவத்ரி வந்து ஆப்ஷனல். நீங்கள் அது யூஸ் பண்ணாலும் பண்ணலாம், இல்லைனாலும் இல்லை. ஏன்னா நான் வந்து அதை யூஸ் பண்ணல. நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. கசகசா, சுக்கு, வெந்தயம் இவ்வளோ தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் எல்லாத்தையும் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சிலது வந்து சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக ரோஸ்ட் ஆகிடும், ஒரு சிலது வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதை மறந்துட்டேன், சுக்கு வந்து ரோஸ்ட் பண்ண வந்து மறந்துட்டேன். அதனால் நான் தனியாக போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் இதை வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் மிக்சியில் போட்டு. அவ்வளோதான், நம்மளோட பிரியாணி மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஒரு 5 மினிட்ஸ்லேயே இதை ரெடி பண்ணிடலாம். நீங்கள் பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடி ரெடி பண்ணலாம், இல்லை முன்னாடியே செஞ்சு வச்சு. இந்த பிரியாணி மசாலா வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். அப்புறம் வந்து நான் மஞ்சத்தூளும் மிளகாய் தூளும் வந்து நான் இதிலே வந்து யூஸ் பண்ணலை, நான் தனியாக தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதிலே போட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணி இதிலே கூட வந்து மஞ்சத்தூளும் மிளகாய் தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி போட்டு அரைச்சிக்கலாம் ஒன்றா போட்டு. நம்ம அப்படியும் செய்யலாம். அப்படி செஞ்சால் நம்மளுக்கு வந்து பவுட்ரு வந்து கலராக கிடைக்கும். அப்படி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து தனியாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விஷ் தான். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கலாம்.